திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே பலமான கூட்டணின்னு வாதிடுறதுக்கு அந்த அணியோடைய ஓபனிங் பேட்ஸ்மேனா வரார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி. எனக்கு முன்பாக அருமைக்குரிய அண்ணன் கோலாகலா சீனிவாசன் அவர்கள் மிகுந்த எழுச்சியோடு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து சென்றிருக்கிறார். அவரை பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் அடைத்திருப்பதாக நாம் எல்லாம் அறிந்தோம். இப்போதுதான் தெரிகிறது அவர் விஜய் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்று. இங்கே இரண்டு அணிகளுக்கு இடையில் தான் போட்டி என்று வாதத்துக்கு அழைத்தீர்கள். ஆனால் அண்ணன் கோலாகலமாக விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். போகிற போக்கை பார்த்தால் புசி ஆனந்துரை இடத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அண்ணன் வந்து விடுவார் போல. முதலிலே உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜக அதிமுக கூட்டணிக்கும் விஜய்க்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை என்று இதுவரை சொல்லி வந்தார்கள். இந்த அரங்கத்தின் வழியாகத்தான் தெரிகிறது அங்கே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது கோடை காலம் என்பதால் வியர்க்கும் என்ற காரணத்தினாலே குளிர்காலம் டிசம்பருக்கு பிறகு ஒரு குளிர்ந்த பருவநிலையிலே கூட்டணியை உறுதி செய்யலாம் என்ற அடிப்படையில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் புரிய வைத்திருக்கிறார். அவர் ஒத்துக்கணும்ல, அவர் மறுக்கிறார் இல்ல, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பவர்களெல்லாம் பின்னாளிலே எப்படி ஒட்டி கொண்டார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். இங்கே இந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். மக்களுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கா அண்ணா திமுக கூட்டணிக்கா என்று. என்னை பொறுத்தவரை இந்த தலைப்பை அர்த்தமற்றது என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சமீபத்தில் ஒரு வாரம் இருமுறை தமிழ் இதழ் எடுத்த கருத்து கணிப்பில் 56% விருப்ப வாக்குகளோடு திமுக தலைமையிலான கூட்டணி விருப்ப கூட்டணியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 4 கூட்டணி இருப்பதாக சொன்னீங்க. ஆனால் இந்த கூட்டணிக்கு மட்டுமே 56% ஆதரவு. ஏன் தெரியுமா? இது சுயமரியாதை கூட்டணி, கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டுடைய நலன்களை காக்கும் கூட்டணி, தமிழர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் கூட்டணி. கள்ளத்தனமாக அமைந்த கூட்டணி அல்ல, கள்ளத்தனமாக அமைந்த கூட்டணி அல்ல, நிர்பந்தத்தால் அமைந்த கூட்டணி அல்ல. கொள்கை அடிப்படையில் சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழர் உரிமை, தமிழ்நாட்டின் நலன் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படையான கூட்டணியை தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்களுக்கு அடுத்த இடத்துல யார் வருவார்கள் என்பது தான் அவர்களுக்குள்ளே போட்டி. அண்ணன் வைகை செல்வன் அவர்களை எச்சரிக்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா என்ற ஒரு அணியில் நீங்கள் 3 பேரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அணியிலே நீங்கள் மட்டுமே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அணியிலிருந்து ஏறத்தாழ 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் 2வது இடத்தை விட்டுவிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்படுவீர்களோ என்பதை சொல்வதாக இந்த அமர்வு இருப்பதாக நான் கருதுகின்றேன். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ அண்ணன் சீனிவாசன் அண்ணன் சொன்னார், விஜய் அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக செல்கிறது என்று சொல்லி. அன்புக்குரிய அண்ணன் அவர்களே, பெண்கள் வாக்குகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசுக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. விடியல் பயண திட்டம், இந்த விடியல் பயண திட்டத்தின் வழியாக இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் 6,65,18,000 பேர் இலவசமாக பெண்கள், திருநங்கைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த தமிழ்நாட்டுடைய அரசு வாய்ப்பை, வசதியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இலவச பேருந்துகளிலே பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய பொருளாதாரம் சேமிக்கப்பட்டு பேருந்துகளில் செலவழிக்க வேண்டிய தொகையை தங்களுடைய குடும்ப நலத்திட்டங்களுக்கு செலவழித்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆதரவு எப்படி பெரியும்? அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம் வீடுதோறும் 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு வருகிறது. தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் மாதந்தோறும் 1000 பெறுகிறார்கள். அதே போன்று மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். அவர்களெல்லாம் சினிமா கவர்ச்சியினால் மதிமயங்கி போய்விட மாட்டார்கள். சினிமாவில் ரசிகர்களாக இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்காளர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமின்றி சிறுபான்மையின வாக்குகளெல்லாம் சிதையுது என்ற கருத்தையும் அண்ணன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக அவருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். அப்போது கூட அண்ணன் லேசாக ஒரு 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 வெடியெடுத்து போறார். ஜோசப் விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அண்ணா, நாம் அது போன்ற வார்த்தைகளை பார்க்க வேண்டியதில்லை. களத்தில் யார் இருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய மதத்தையோ சாதியோ நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள்
களத்துக்கு வந்திருக்கிறார். வரட்டும், களத்தை சந்திக்கட்டும். களத்தை சந்திக்கக்கூடிய துணிச்சலும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு உண்டு. ஜனநாயக பூர்வமாக நாங்கள் அவர்களை சந்திப்போம். யாரும் கலங்கி போய்விடவில்லை, யாரும் சோர்ந்து போய்விடவில்லை. முன்பை விட சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை எல்லோரும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துவதாக கருதி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை எந்த முடிவும் எடுக்காமல் காத்திருப்பில் வைத்த பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சட்ட போராட்டம் நடத்தி 10 மசோதாக்களுக்கான உரிமையை அரசியல் சாசன சட்டத்தின் சிறப்பு அந்தஸ்தை பெற்று வெற்றி வாகி சூடிய அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். நாட்டில் தென் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைவின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கப் போகிறார்கள் என்று தெரிந்ததும் முதலிலே போர்க்குரல் எழுப்பிய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர். அதை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்களெல்லாம் சென்னைக்கு வரவழைத்து ஆலோசனை செய்து இந்த முயற்சிக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை எடுத்தார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கலாச்சாரத்தை நாம் மதிப்போம் என்று கூறி, அதே நேரம் மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கும் நேரத்தில் மாநில உரிமைகளையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் முதல்வராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்த இந்தியாவுக்கும் அரசியல் வகுப்பு எடுக்கக்கூடிய நிலையிலே தலைநகர் சென்னை உயர்ந்திருக்கிறது. மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிறது. சமூக நீதியா, மதச்சார்பின்மையா, மாநில கூட்டாட்சி, மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளா, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசை எல்லோரும் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், இதன் நலத்திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் தலைமுறை இளைஞர்கள் 18 வயசில் ஓட்டு போட வராங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க திரைப்பட மாயையில் அவர்களெல்லாம் தடுமாறி போய்விடுவார்கள் என்று சொல்லி, அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுடைய நலன்தான் முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்குகளையும் எங்களுடைய கூட்டணி தான் பெறப்போகிறது. நீங்கள் சொன்னீர்கள், கலைஞருக்கு பிறகு 2வது முறையாக இதுவரை திமுக ஆட்சியை கைப்பற்றியதில்லை என்று சொல்லி, அந்த சாதனையை 2026 நாங்கள் வரலாற்று வெற்றியாக பெறப்போகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான கருத்துக்களை வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு பெல் அடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. சபாநாயகர் நாற்காலிக்கு முன்னாடி போய் அண்ணன் போட்ட சண்டை கண்ணில் வந்து போச்சு. சரியா நேரத்துக்கு முடிச்சிட்டாங்க அண்ணன். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன்.